படத்துல நான் ஒரு உதவி எடிட்டரா நான் வேலை பார்த்த காலத்துல வந்து பிசி சார் வந்து லலினி டீச்சர் சார்ட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு மேதை ஆக்சுவலாக எப்படி இசைஞானியவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசிஆர் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளவு அழகா அப்படின்னு மௌன ராகத்துல தெரிஞ்சு. அது முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளவு அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளவு அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டர்ல திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்துல அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டர்ல கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கிலும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருவாதிரை பாக்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்ட ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா ஒரு படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சமா அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி வெளியில ஒரு கதையை கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பாக்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல உள்ள குருதிப்புணல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா அது அப்படின்னு மணிசாட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள் எல்லாம் பாக்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லலாம். என்னன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனா அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்திருப்போமான்னு தெரியாது. அவ்வளவு அற்புதமா வீட்டுல இருக்க வெங்கல தட்டு கூட வெங்கல பானை கூட நின்ற ஒரு அழகா வந்து திரையில காமிச்சவரு. அப்ப 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் பிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எதா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பவுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்றத நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாபெரும் மேடையும் கரங்களில் தமிழ் சினிமா இன்னும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாய் ஆகட்டும், ஓகே கம்பெனி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்றப்ப இருந்ததாகட்டும், டோர்மேன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு போயிட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை சரியாக ஒரு ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா எனக்கு வந்து மொபைல்ல யார் வேணா போட்டோ எடுக்கலாம், யார் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுற ஒரு காலத்துல 80களில் இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டிருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்க இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாகவோ கலை சம்பந்தமாகவோ லிட்ரேச்சர் சம்பந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாசத்துக்கு யாராவது ஒரு விஐபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படிதான் எம்ஜிஆர் திரைப்படங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட நடுவு சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்க புள்ளி வெட்ட கூட ஆள் இல்லை. இப்பதான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபாய் அவர் வந்த பிறகு எம்ஜிஆர்
மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலி விசாரணையிலிருந்து ஊழியர்களிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாறி இருக்கிற மறுவிசாரங்க போய் அப்படியே உட்கார்ந்து பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திரைத்துறைக்கான திரை மாணவர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். பர்சனலாகவும் என்னோட எல்லா படங்கள் சம்பந்தமாக அவர் எப்பவுமே பேசிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி திரைப்படத்தினுடைய லோகோ வரைஞ்சு கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி திரைய டைட்டிலுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல என் கையில வரைஞ்சு வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்றதை நினைச்சு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்து எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தாசார் மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை தகுந்தும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.